Hello everyone. Today topic is what is Java. ஜாவானா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஜாவா. ஜாவாவை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது யாருன்னா ஜேம்ஸ் காஸ்லிங் என்றவர் தான் ஜாவாவை டெவலப் பண்ணாரு இன் 1995. ஜாவாவை ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன கால் பண்ணோம்னா ஓக் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜாவா இஸ் கால்ட் green. After that finally we called as Java. Then what is Java programming language? ஜாவா வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ வே ஃபார் டெவலப்பர்ஸ் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது டெவலப்பர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம கால் பண்றோம். ஸோ ஜாவா இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஆல்ரெடி நான் சொன்னேன்ல ஜாவா வந்துட்டு என்ன சொல்றோம், ஓக்னு சொல்றோம், கிரீன்னு சொல்றோம், ஃபைனலி வி கால்ட் அஸ் ஜாவா. நெக்ஸ்ட் ஜாவா வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு கால் பண்றாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ரன் எனிவேர் மீன்ஸ் எனி ஓஎஸ். அதாவது நம்ம வந்துட்டு ஒன்ஸ் ரைட் பண்ணோம்னா அந்த ஜாவா கோட வந்துட்டு நம்ம எந்த ஓஎஸ்ல வேணாலும் நம்மளால ரன் பண்ண முடியும். லைக் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்மளால அதை ரன் பண்ண முடியும். ஸோ ஜாவா இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். தென் ஜாவா இஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஆல்சோ அண்ட் கிளாஸ் பேஸ்டு லாங்குவேஜ் ஆல்சோ. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளோ ஆஃப் ஜாவா. ஜாவா வந்துட்டு எப்படி ரன் ஆகுது, அதோட ஆர்கிடெக்ட் என்னன்றத பத்தி நம்ம இப்போ இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஜாவா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா ஃபைல கிரியேட் பண்றோம். அந்த ஜாவா ஃபைல்ல இருக்க கோடை வந்துட்டு நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம். அந்த சோர்ஸ் கோடை நம்ம ஃபர்ஸ்ட் கம்பைலருக்கு சென்ட் பண்ணி கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் சோர்ஸ் கோட் வந்துட்டு பைட் கோடா கன்வெர்ட் ஆகும். பைட் கோட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம மெஷின் கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பைட் கோடை வந்துட்டு கம்பைல் பண்ணி அது வந்துட்டு ஜாவா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த என்வாயர்மெண்ட் நேம் என்னன்னா ஜேஆர்இ ஸ்டாண்ட் ஃபார் ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். அதாவது அந்த பைட் கோடை வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஜேஆர்இ வழியா சென்ட் பண்ணி அந்த ஜேஆர்இ தான் நமக்கு கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஜாவா. ஜாவாவுடைய ஃப்ளோ வந்துட்டு இது போலதான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்னா வாட் இஸ் ஜாவா, ஹிஸ்டரி ஆஃப் ஜாவா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்ன, தென் ஜாவா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன், சேம் ஒரு கிளாஸ் பேஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் ஜாவா நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் டீட்டெயில்டா இதை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.